என்ன பாக்குறீங்க? தூங்குங்க. ஒரு டீ கிடைக்குமா? ரொம்ப குளிருது. ஜுரம் வர மாதிரி இருக்கு. அம்மா தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சீக்கிரமா ஜுரம் வந்துருமா? உங்களுக்கு ஜுரம் எல்லாம் வராது. நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். துளசி இலையும் இஞ்சியும் இடிச்சு போட்டு உங்களுக்கு டீ கொண்டு வர. சரியா? இதோ வந்துடுறேன். ரொம்ப ஆசைல்ல உனக்கு இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னு. இந்த வீட்லயே நீதான் பெஸ்ட் மருமகன் பேர் வாங்கணும்ல. முதல்ல இந்த ஏரியாவில் பெஸ்ட் மருமகள் ஆகிறேன்னு பார்க்கலாம். போ போ போய் டீ போடு. உன்னோட சூடான மூளைய எப்படி குளு குளுன்னு ஆக்குறேன்னு பாரு. ஹலோ, இந்த ராதா எங்க? அவளுக்கு இன்னைக்கு முதல் சமையல் ஆச்சு. மோகன் என்ன ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு? 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே முடியணும். ஓகே, சீக்கிரம் வந்திருக்க. என் பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ணிடுறேன். இப்ப எதுக்கு நீ ஒயரை கட் பண்ற? இப்ப குளிர் ஜுரம் வந்து படுத்துட்டா சுட சுட எப்படி சமையல் பண்ணுவா? மோகன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? ப்ளீஸ் ராதாவை தொல்லை பண்ணாத. குட் லக். சீக்கிரமா அம்மாவை எழுப்பி என் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடறேன். இல்லைன்னா பொண்ணுக்கு முதலிரவு முடிஞ்சிருச்சுன்ற சந்தோஷத்துல எல்லாருக்கும் அப்புறம் லட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ராத்திரி முழுக்க மோகன் ஏன் கூட தான் இருந்தான்னு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் மோகனுக்கு கோவம் வந்து கோவத்துல ஏன் உயிரை எடுத்துருவான். என்ன இந்த குளிர்ல அம்மா ஏன் தரையில படுக்கிறாங்க? என்ன ஆச்சு? அம்மா அம்மா எழுந்துங்க. அம்மா 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 எழுந்துருங்கம்மா. என்னம்மா ஆச்சு? எழுந்துருங்கம்மா. பாத்து இருங்க, நான் போத்தி விடுறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? தாமினி, இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஆச்சு? அப்படியா? நிஜமாவா? நிஜமாதான் சொல்ற தாமினி. இந்த வயசுல நான் போய் உன்கிட்ட சொல்லுவேனா? தாமினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு வார்த்தையே வரல. கத்தி சத்தம் போட முயற்சி பண்ண, ஆனா எனக்கு பயத்தால வார்த்தையே வரல. அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் கருப்பு துணி போட்டுக்கிட்டு கையில கத்தியோட வந்து நின்னாமா. ஆனா அவன் உங்களை கத்தியால குத்தவே இல்லையம்மா. சோ சேட். என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ? உனக்கு இன்னுமா புரிய மாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி உங்க அம்மா இப்படி பயந்து நீ பாத்திருக்கியா? தாமினி, நியாயமா நீ சந்தோஷப்படணும். ஏன்னா அவகிட்ட இருந்து தப்பிச்சு நான் உயிரோட தான் இருக்கேன். இத பாருங்கம்மா, தேவையில்லாம இவ்வளவு பெரிய கதைலாம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரி நீங்க கதைலாம் விட்டா நான் மனசு மாறிக்க மாட்டேன். நேத்து மட்டும் இல்ல, இனிமே டெய்லி நீங்க இங்கதான் தூங்கணும். ஏன்னா மோகன் ஏன் கூட தூங்க போறான். சரியா? வாங்க, எழுந்துருங்கம்மா. வாங்க. எவ்வளோ வெயிட். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருங்க. இருமா தாமினி. தாமினி, நேத்து எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? என் கூட இருந்திருந்தா உனக்கும் அதே நிலைமை தான். நிஜமா சொல்றேன், அங்க ஒருத்தன் இருந்தா. தாமினி, அங்க பாரு, அதே ஆளு நிக்கிறான். அவன என்ன பண்றது? என்ன பண்றது?
வாய் முடுங்க. குஷி எந்திரிச்சிருவா. எதுக்கு இப்படி? ஓ தாமினி, நேத்து ராத்திரி பத்தி காவேரியத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்கல்ல? சொல்ல மாட்டாங்க. அவங்கள நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி. ஆமா, ஏன் வாட்ச்மேன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா மோகன், நான் மேன் கிடையாதுப்பா, வி மேன்பா. அம்மா உள்ள வாங்கம்மா, போலாம் வாங்க. அப்ப இது ஐயோ, வாங்கம்மா. அங்க நிக்கிறது மோகன். நிஜமாவே உங்களுக்கு மூளை குழம்பி போயிடுச்சுமா. சார், நீங்க தான் மோகன் சாருங்களா? இது உங்களோட ஆர்டரா? வாங்க வாங்க வாங்க. இங்க வச்சிருங்க. சார், ஏற்கனவே ரொம்ப குளிரா இருக்கு. ஐஸ் வேற வாங்கியிருக்கீங்க. நான் தானே காசு கொடுத்து வாங்குறேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்போ இந்த ஐஸை எங்க சார் போடணும்? முதல்ல அந்த மூடியை காட்டுங்க. அதுக்குள்ள இதை போட்டுருங்க. இந்த தண்ணி டேங்க்குள்ளயா? ஏன் சார், இந்த குளிர்ல ஐஸை போட்டா இன்னும் ரொம்ப குளிர் அதிகமாயிடுமே. அட, குளிர போக்குறதுக்கான ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இது. அப்படியா? எங்க பாட்டி இமயமலைக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு பாபா சொன்னாரா, குளிர்ல குளிரான தண்ணியில ஐஸ் கட்டிய போட்டோம்னா அது நல்ல எஃபெக்ட் கொடுக்குமா. அப்படியா? இதோ புகையே வருது, தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். இத பார்க்கும் போதே குளிருது. ஜாலியா இருக்க போகுது. மோகன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாராவது இந்த மாதிரி விளையாடுவாங்களா? மோகன், ஏன் இப்படி எல்லாம் பண்றா? மௌனையா, இந்தாங்க உங்களுக்கு டீ. எங்க? இதோ இங்க இங்க. அப்பா. உன் கையால போட்ட இந்த சூடான டீயை குடிச்சதும் தெம்பா இருக்கு. உன் கைக்கு சூடு வைக்கலாம் போல இருக்கு. ஐ மீன் முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு. என்னால இன்னைக்கு உனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. இன்னைக்கு உனக்கு முதல் சமையல் வேற. ஐம் சாரி. ஐயோ இல்ல மௌனையா, இவ்வளவு நாள் கழிச்சு முதல் முறையா உங்களுக்காக இன்னொரு வேலை செய்ய சொன்னீங்க. அதுல எனக்கு சந்தோஷம்தான். அதுவும் இல்லாம நான் சீக்கிரம் எல்லாருக்கும் சமைச்சு முடிச்சிருவேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க குடிங்க. உள்ள போகாத ராதா. இன்னைக்கு நீ உன்னோட முதல் சமையலை எப்படி பண்றேன்னு நானும் பாத்துறேன். மோகன், நீ பண்றது ரொம்ப தப்பு. முதல் சமையல் பண்ண போறியா? மட்டமான டீ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னால ராதாக்கு உதவி பண்ண முடியாது. என்னால தண்ணியை சூடு பண்ண முடியாது. நெருப்பு என்னோட பலவீனம். நெருப்பு சம்பந்தப்பட்ட எதையும் என்னால பண்ண முடியாது. மோகன் ப்ளீஸ், ராதாவை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தாத. அவளோட உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது.
சில்லுன்னு இருக்கு. மோகனையா, ஆ மோகனையா, எனக்கு என்னமோ கீஜர்ல இருந்து சுடுதண்ணி சில்லுன்னு வர மாதிரி இருக்கு. அது ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. ஓஹோஹோ, அப்ப சுடு தண்ணி வரலையா? பரவாயில்ல விடு, பச்சை தண்ணிலே குளிச்சுட்டு வா. என்ன சொல்றீங்க மோனையா நீங்க? ஏற்கனவே குளிர்காலம், இதுல பச்சை தண்ணியில எப்படி குளிக்கிறது? மோகன், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் இப்படி பண்ணாத, அவளுக்கு ஃபீவர் வந்துரும் மோகன். ஒரு வேலை பண்ணலாம், நான் வெளியே வரேன். முதல்ல நீங்க இந்த கீஜர் பாருங்க. சரி சரி சரி, வெளியே வா. மோனையா, நான் வச்சிருந்த துணி எங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உன்னோட கிருஷ்ண பரமாத்மாவை கேளு. கோபியர்களோட புடவையெல்லாம் எடுத்துட்டு ஓடுவார்ல, குஷி கிட்ட கூட நீ இந்த கதையை தானே சொல்லிக்கிட்டு இருந்த. சரி ராதா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. தண்ணி சில்லுன்னு இருக்கா இல்ல டேங்குக்குள்ள ஐஸ் பார போட்ட மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கா? ஆ? மோனையா, அப்பனா இதெல்லாம் உங்க வேலை தானா? உங்களை நான் கெஞ்சி கேக்குற, தயவு செஞ்சு என் துணியை கொடுங்க. எனக்கு சமையல் பண்ணணும், நேரம் ஆகுது. குளிர் வேற தாங்க முடியல. ராதா மோகன் ஆகணும்னு அவ்வளவு ஆசைல உனக்கு? முதல் சமையல பண்ணணும்னு அப்படி குதிச்சிட்டு இருந்தல, இப்ப நானும் பாக்குறேன் முதல் சமையல நீ எப்படி பண்றேன்னு. இப்போ தண்ணி சில்லுன்னு இருக்கும்போது உன்னால குளிக்க முடியாது, துணி இல்லாம உன்னால வெளியே வர முடியாது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், காளி ராதா மோகன், ஐ மீன் போலி ராதா மோகனுடைய முதல் சமையல் கேன்சல்டு. மோனையா, ராதா, அம்மா, மோகன், ராதா இங்க. அம்மா, நான் இங்க பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நான் உள்ளதான் இருக்கேன், பாத்ரூம்குள்ள. ராதா, இன்னைக்கு நீ சீக்கிரமா ரெடி ஆகணும்னு நான் நேத்தே சொன்னல. மணி 7 ஆக போகுது, இன்னும் நீ ரெடி ஆகாம இருக்க. அது அம்மா, நான் ஆமா, நான் தான் சொல்றேன்ல, இவ இந்த குடும்பத்துக்கு மருமகளாகிறதுக்கு தகுதியே இல்லாதவ. இவ எப்ப எந்திரிச்சான்னு தெரியுமா? ஆனா 1 மணி நேரமா பாத்ரூம்குள்ளே இருக்கா. அப்படி என்னதான் உள்ள பண்றான்னு எனக்கு தெரியல. பாத்ரூம்குள்ள என்ன பண்ற நீ ராதா? ஐயோ, இங்க பாரு மோகன். ராதா, உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப பிடிவாதமா இருக்காமா? அதெல்லாம் இல்லம்மா, அது சும்மா இரு நீ. ஆமா, விஷயம் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இவளுக்கு இந்த முதல் சமையல் சடங்கெல்லாம் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நல்ல மருமகள் ஆகணுங்கிற ஐடியாவும் இல்ல, கடமையை செய்யணுங்கிற ஐடியாவும் இல்ல. இப்ப ஒரு ஃப்ராட். ராதா இஸ் a fraud. மோகன், எஸ்மா. ஓகே ராதா, உனக்கு இந்த சடங்கு செய்ய விருப்பம் இல்லனா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே? சரி விடு, நான் செல்லக்கண்ணு கிட்ட சொல்லி எல்லாருக்கும் டிஃபன் பண்ண சொல்றேன். அட இல்ல 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 அம்மா, அம்மா, நான் உடனே இப்பவே ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி வா. இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டியே. ஆனா எப்படி போவ? முதல் சமையலுக்கு நான் கண்டிப்பா போவேன் மோனையா. கடவுளே, கிருஷ்ணா போற்றி, காப்பாத்துங்க. கடவுளே கிருஷ்ணா. ராதா, மேகம் கருக்குது தப்பு சிப்பு தப்பு ஜிம், மின்னல் சிரிக்குது தப்பு சிப்பு தப்பு ஜிம், சாரல் அடிக்குது ஐஸ் பார்ல கலிக்குது.
ஓய் ராதா, நீ நிஜமாவே சில் தண்ணில குளிக்கிறியா என்ன? என்ன பைத்தியக்கார தானே இது? இந்த முதல் சமையல் என்ன அவ்வளவு முக்கியமா? இந்த சில் தண்ணில குளிச்சா என்ன ஆகும்? ராதா, இந்த ஐஸ் வாட்டர்ல குளிச்சா ஜுரம் வந்துரும். முதல்ல தண்ணியை ஸ்டாப் பண்ணு. அப்புறம் நான் தான் உன்னை கவனிச்சுக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த ஐஸ் தண்ணில குளிக்காத ராதா. சரி ராதா, நீ சுடு தண்ணில குடி. நான் போய் உனக்கு சுடு தண்ணி கொண்டு வரேன். நீ முதல்ல கதவை தர ராதா. வேணாம், அப்படியே விட்டுருங்க என்ன. ராதா, விளையாட்டெல்லாம் போதும். முதல்ல கதவை தர. அண்ட் ப்ளீஸ் இந்த பச்சை தண்ணில குளிக்காத. ராதா, இப்போ நீ ஒழுங்கு மரியாதை கதவை திறக்கலனா அப்புறம் நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். ராதா, நீ நல்லா இருக்கல்ல? இப்ப நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வரேன். ஐயோ, எங்க போறீங்க நீங்க? மோனையா? எங்க போன? என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அதுக்கு இல்ல, என்னோட துணியை கொடுத்துட்டு போங்க. ஓ சாரி. இந்தா. மோனையா, கதவை சாத்திட்டு போறீங்களா? நான் திரும்பிக்கிறேன். நீ 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 உள்ள 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 போயிடு. சரி, போறேன். ஐயோ, இப்பதான் இதுவும் கையோட வந்துடணுமா? இப்ப இந்த பழி என் மேலதான் விழும். ஐயோ, தாப்பால் போட்டேனே, எப்படி வெளியே வருவா? ச்சே. சீ சீ. திரும்பட்டுமா? எதுக்கு தேவையில்லாம பச்சை தண்ணில போய் குளிக்கிற? ஹீரோயின் ஆகிறதுக்கு ஆசையா உனக்கு? நான் ஒன்னும் ஹீரோயின்ல ஆகல. நான் இந்த வீட்டோட மருமக, குஷிக்கு அம்மா, அப்புறம் உங்க மனைவியாக முயற்சி பண்றேன். இந்த உறவு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் சேர்ந்து என்னோட கடமை. அட, நீ எப்படி நடுங்குறன்னு பாரு. உடம்புக்குள்ள பூகம்பம் வந்த மாதிரி உதற. நான் சொல்றது கேளு. இப்படி முதல் சமையல் பண்ற சடங்கெல்லாம் இருக்குல்ல, இது கேன்சல் பண்ணிடு. வேண்டாம். அது எப்படி பண்ண முடியும்? தும்மலுக்காகவும் இருமலுக்காகவும் ஒரு குடும்ப தலைவி தன்னோட வேலை செய்யறத நிறுத்திட்டா. அப்புறம் இந்த நாட்டுல பாதி வீட்டுல அடுப்பு எரியறதே நின்னு போயிடும். இன்னைக்கு என்ன நடந்தாலும் என்னோட முதல் சமையல நான் பண்ணியே தீருவேன்.